Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் ஆசியான் அமைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் முட்டாள்தனமானவை என்று மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பானது மலேசியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, புரூனே, வியட்நாம் ஆகிய 10 நாடுகளை உள்ளடக்கியது. தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். இந்நிலையில் காங்கிரஸ் காலத்தில் ஆசியான் அமைப்புடன் இந்தியா மேற்கொண்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் முட்டாள்தனமானவை என்று பியூஷ் கோயல் காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்தியா குளோபல் ஃபோரம் அமைப்பின் நிகழ்ச்சியில் பியூஷ் கோயல் பங்கேற்றார். அப்போது அவர் கூறுகையில், சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது போட்டியாளர்கள் என்று கருதப்பட்ட நாடுகளுடன் இந்தியா வணிக ஒப்பந்தம் செய்தது. நான் ஆசியான் அமைப்புகளுடன் ஒப்பந்தம் செய்தால் அது முட்டாள்தனமானது. என்னுடைய சந்தையை எனது போட்டியாளர்களுக்கு விட்டுக் கொடுப்பது போன்றது. ஆசியானில் பெரும்பாலான நாடுகள் சீனாவின் பி டீமாக செயல்பட்டு வருகின்றன. அதனால் சீன பொருட்கள் மறைமுகமாக இந்தியாவிற்குள் ஊடுருவின. அதற்கு பதிலாக இரு நாடுகளும் பரஸ்பர ஒத்துழைப்பை வழங்கலாம் என்று பியூஷ் கோயல் தெரிவித்தார்.